Hi all, Assalamu alaikum and welcome back to another video in this holy month of Ramadan. Hope you all are having great time and hope your fasting going well. If you're following me on Instagram, you would already seen my brother-in-law's birthday cake yesterday. So on that day, we planned to order food from outside. So I was totally free, had nothing to prepare at home. So I thought to shoot on that day. Hope you like it. இந்த வீடியோ எனக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விலாக் தான். வீட்டில் குக் பண்ணலை. ஸோ குரான் ரிசைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறையவே டைம் கிடைக்கும். நார்மலி பிஃபோர் மேரேஜ் குர்ஆன் ரிசைட் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஐ மீன் இந்த ரமஜானில் 2 or 3 டைம் ஃபுல் குர்ஆன் ரிசைட் பண்ண முடியுமா இருந்துச்சு. பட் ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு. அண்ட் ஈசா வந்ததுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டமாகிட்டு. பட் இப்போ தான் 1 year ஈசாவுக்கு. லாஸ்ட் இயர் ரமஜானில் ஈசா ரொம்ப சின்ன பேபியாக இருந்தார். ஸோ அந்த டைமில் ரிசைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ஜஸ்ட் ஓகே, இவர் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுனால அதுதான் கொஞ்சம் கஷ்டம். பட் இருந்தாலும் ரிசைட் பண்ணுறதுக்கு ஒரு அளவில் டைம் கிடைக்குது. மாதிரி வீட்டில் குக் பண்ணாத நேரத்தில், அதாவது சஹருக்கு குக் பண்ணலை, இஃப்தார் ப்ரிப்ரேஷன்ஸ் இல்லை அப்படின்ற போது ரொம்பவே டைம் கிடைக்கும். ஸோ அதுதான் நான் சொன்னேன். என்ன நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறீங்களா இருந்தால், அதாவது என்னோடய ஆல் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற பர்சன் கிடையாதுன்னு. பட் நான் நிறைய vlogsல சொல்லியிருக்கிறேன் ரைஃப் அப்படி இல்லைன்னு. ஸோ இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே ரைஃப் தான் போய் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு இதில் தான் ஹாப்பினஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கு பர்த்டே வந்தாலுமே அவர் கேக் ஆர்டர் பண்ணி அண்ட் அது கூடவே கிஃப்ட்ஸும் கொடுப்பாரு. ஸோ அந்த கிஃப்ட்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. கிஃப்ட்ஸ் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணுற நேரம் ரைஃப் படுற பாட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவருக்கு இதில் தான் ஹாப்பினஸ் இருக்குதுன்னு. ஸோ இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணினது முஷாரஃப் அண்ட் முஸ்தாக். ஸோ அவங்க கூட தான் போய் இதெல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தார். அண்ட் இது வாங்குறதுக்கு அவரோட டேடோட கார்டு எடுத்துகிட்டு போயிருந்தார். ஸோ அன்றைக்கி நான் சொன்னேன் இல்லையா நாங்கள் சஹருக்கு குக் பண்ணலைன்னு. ஸோ வீட்டுக்கிட்டேயே இருக்கிற ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு பார்சல் வாங்கியிருந்தோம். ஸோ சஹர் சாப்பாடு இப்படி கொடுக்குறாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சஹர் சாப்பாடு அவங்களோடது. நீங்கள் கிளம்பு ஏரியாக்குள்ளே இருந்தீங்கன்னா அண்ட் அதுக்கப்புறம் ஈவினிங் 1 கோல்ஃபேஸ் மால் போயிருந்தோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைஃப் வாங்கிட்டு வந்திருந்த சன்கிளாஸ் பிரதர்-இன்-லோவுக்கு பிடிக்கலை. ஸோ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் போனோம். அண்ட் போகிற வழியிலேயே ஈசா தூங்கிட்டார். ஸோ ஹஸ்பண்ட் வெஹிக்கல்லையே ஈசாவை தூங்க வச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் முழிச்சதும் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னாங்க. அன்றைக்கி நாங்கள் பண்ணின ஷாப்பிங்கில் சின்ன கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன்.
என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வந்துச்சு ஈசா முழிச்சிட்டதுன்னு. ஸோ ஈசாவை எடுக்கிறதுக்கு தான் நான் வெளியில் வந்து நிற்கிறேன். அதனால நான் ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டேன் ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஆர்டர் பண்ணினா தான் ஃபுட் வர்றதுக்கும் அதான் டைம், அதாவது மகரிப்புடைய டைமுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வீட்டிலேருந்து வர்ற நேரமே டேட்ஸ் எடுத்துகிட்டு வர்றது தான் வழக்கம் எங்கே போனாலுமே. ஸோ அதாவது ரம்ஜான் டைமில் நான் வெளியில் போனேன்னா டேட்ஸ் எடுத்துகிட்டு தான் போகிறது. ஸோ நான் எடுத்துகிட்டு வந்த டேட்ஸ் இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு ஸ்டால்ல இருந்தும் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது எல்லாத்தையும் ஸோ தட்ஸ் அண்ட் டுடேஸ் vlog. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஐல் catch you all next time with another Ramadan.